எந்த சப்போர்ட்டுமே இல்லாம உங்களால படிக்கட்டு ஏற முடியலையா? காலையில தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுடைய மூட்டுக்கள் இறுக்கமா இருக்கா? சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கும் போது முன்னாடி சுலபமா எந்திரிக்கிற மாதிரி இப்போ எந்திரிக்க முடியலையா? இதுக்காக நீங்க பெயின் கில்லர்கள் எல்லாம் சாப்பிட்டாலும் மறுபடியும் இதே பிரச்சனை வருதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதுக்கு ரொம்ப எளிமையான அற்புதமான ஒரு உணவு இருக்கு. இந்த உணவை பலருமே ஒரு ஸ்நாக்கா மட்டும்தான் பாக்குறாங்க. இந்த உணவை நீங்க சரியான விதத்துல சாப்பிடும்போது உங்களுடைய எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் தசைகளுக்கும் இது ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. இந்த காணொளியில இந்த உணவை எந்த விதத்துலலாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உணவை சாப்பிட்றதுக்கு 3 முறைகள் இருக்குங்க. அதுலயும் முக்கியமா நான் சொல்ல போற அந்த 3வது முறையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு 50 வயதுக்கு மேல ஆயிருந்தாலும் உங்களுடைய கால்கள்ல இறுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, உங்க காலுக்கு வீக்னஸ் அதிகமா இருக்கு, எப்போதுமே கால்கள்ல ஒரு அசௌகரியம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அதை பயன்படுத்தலாம். இந்த மூட்டு வலி அப்படிங்கிற இந்த பிரச்சனை ஒரே நாள்ல ஏற்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாதுங்க. இது நம்ம உடம்புக்குள்ள மெதுவா உருவாகுது. முதல்ல உங்க கால்கள் வீக் ஆக ஆரம்பிக்குது. அதன் பிறகு கால்கள்ல ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுது. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நடக்கும் போதெல்லாம் சின்னதா ஒரு வலி உங்க கால்கள்ல ஏற்படுது. நாட்கள் போக போக நீங்க சாதாரணமா நடக்கிறது கூட உங்களுக்கு கடினமான ஒரு விஷயமா மாறுது. இது எதனால ஏற்படுது? உங்க உடம்புக்கு தேவைப்படுற முழுமையான சப்போர்ட் உங்க உடம்புக்குள்ள கிடைக்கிறது இல்ல. அப்படி தேவைப்படுற சரியான சப்போர்ட் உடம்புக்கு கிடைக்காத போதுதான் அது தசைகள் மூலமாகவும் எலும்புகள் மூலமாகவும் மூட்டுக்கள் மூலமாகவும் ஒரு அறிகுறியா நமக்கு வெளிக்காட்டுது. சரிங்க, அதுக்கு முன்னாடி இந்த மூட்டுக்கள் ஏன் பலவீனமா ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்மளால சரி செய்ய முடியும். அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மூட்டுக்கள் பலவீனம் அடைகிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. நீங்க சத்துள்ள உணவை சாப்பிடாம இருந்தாலும், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் கார்லயோ இல்ல பைக்லயோ அந்த மாதிரி தான் போகக்கூடியவங்களா இருக்கீங்க, நீங்க நடக்கிறது ரொம்பவே குறைவா இருக்கு, உங்களுடைய தசைகள் ரொம்பவே வீக்கா இருக்கு, உங்க உடம்புக்கு தேவைப்படுற அளவுக்கு சூரிய ஒளி உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, நீங்க ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடுறது ரொம்பவே குறைவு அப்படின்னாலும் உங்களுடைய மூட்டுக்கள் பலவீனமாகுது. இதனாலதான் நீங்க காலையில எந்திரிக்கும் போது உங்களுடைய மூட்டுக்கள்ல ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கு. நீங்க படிக்கட்டுகள் ஏறும் போது உங்களுக்கு அதிக வலி ஏற்படுது. இதனாலதாங்க சில பேர் நடக்கும் போதோ இல்ல அவங்க உட்கார்ந்து எந்திரிக்கும் போதும் மூட்டுக்கள்ல இருந்து அவங்களுக்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சாவே அடுத்ததா பெயின் கில்லரை தான் எல்லாரும் தேடி போவாங்க. ஆனா பெயின் கில்லர் வலியை தான் உங்களுக்கு குறைக்குமே தவிர உங்களுடைய கால்கள்ல இருக்கிற அந்த பலவீன தன்மையை அது மாத்தாது. உங்க கால்கள்ல இருக்கிற அந்த பலவீனத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்காக தான் நான் சொல்ல போற அந்த உணவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அவ்வளவு அற்புதமான அந்த உணவு என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சூப்பர் ஃபுட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த உணவு வேற எதுவுமே இல்லைங்க, தாமரை விதைகள். இதை மக்கானா அப்படின்னும் சொல்றாங்க, ஃபாக்ஸ் நட்ஸ் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த தாமரை விதைகள்ல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய எலும்புகளை உறுதியாக்க பயன்படுது, உங்க தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுது. மொத்தத்துல உங்களுடைய கால்களுடைய வீக்னஸை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த தாமரை விதைகள்ல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரதம் இதெல்லாமே இருக்குங்க. இதுல கால்சியம் இருக்கிறதுனால உங்களுடைய எலும்புகளை உறுதியாக்க இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் உங்களுடைய தசைகளை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுதுங்க. தசையில ஏற்படக்கூடிய வலிகளையும் இது குறைக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே எப்படி சிறந்த முறையில இந்த தாமரை விதைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த தாமரை விதைகளை நீங்க எந்த விதத்துல பயன்படுத்துறீங்களோ அந்த விதத்துல உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் மாறுது. சரிங்க, இந்த தாமரை விதைகளை நம்ம 3 விதத்துல சாப்பிடலாம். அதுல முதலாவது முறை என்னன்றத பார்க்கலாம். ஒரு 15-20 தாமரை விதைகளை இரவு நேரத்துல தண்ணீர்ல ஊற வச்சுட்டு படுத்துடுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஊறின அந்த தாமரை விதைகளை நல்லா எடுத்து மென்னு சாப்பிடுங்க. அதன் பிறகு அதுல ஊற வச்ச தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதையும் குடிச்சிடுங்க. உங்களுக்கு இப்பதான் மூட்டு வலி ஆரம்ப காலத்துல இருக்கு, உங்களுக்கு மூட்டுக்கள்ல இறுக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, உங்களுடைய வயதும் ஒரு 40-45 வயதுக்குள்ள இருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். சரிங்க, 2வது முறையை யார் யார் பயன்படுத்தலாம்? உங்களுக்கு கால்கள்ல அந்த பலவீனம் ரொம்பவே அதிகமா இருக்கு, 50 வயதுக்கு மேல ஆயிடுச்சு,
உங்களுக்கு அதிக அளவில் ஊட்டச்சத்துகளும் கால்சியமும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த இரண்டாவது முறையை பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு 15லேருந்து 20 தாமரை விதைகளை எடுத்து வெதுவெதுப்பான பாலில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு படுத்துடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே ஊறிய தாமரை விதைகளை எடுத்து நல்லா மென்று சாப்பிடுங்க. அதன் பிறகு அது ஊற வைத்த பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலை குடிச்சிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா சிறிதளவு தேன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேன் சேர்க்க வேண்டாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா சிறிதளவு சேர்க்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. வயசு அதிகமாக ஆகிற காரணத்தினால ஏற்படுற அந்த பலவீனத்தை குறைக்கிறதுக்கு இந்த முறை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன அந்த 2 முறைகளை விட இந்த 3வதாக நான் சொல்ல போகிற இந்த முறை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெத்தடுங்க. உங்களுக்கு வயது 55க்கு மேலே ஆயிடுச்சு, உங்கள் கால் மூட்டுக்களில் அந்த இறுக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, உங்களுடைய மூட்டுகளும் கால்களும் ரொம்பவே பலவீனமாக இருக்குது, தினசரி சத்துள்ள ஒரு முழுமையான உணவு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த 3வது முறையை பயன்படுத்தலாம். 15லேருந்து 20 தாமரை விதைகளை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 பாதாம் பருப்புகள் எடுத்துக்கோங்க. அந்த சரிப்பதியாக இருக்கக்கூடிய வால்நட்ஸ் 2 எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் அளவு ஆளி விதைகள், அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இரவு நேரத்தில் பாதாம் பருப்பையும் இந்த வால்நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது 2த்தையுமே சிறிதளவு தண்ணீர் ஊற்றி ஊற வச்சிடுங்க. காலையில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சிறிதளவு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஊறின அந்த பாதாம் பருப்புகள் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க தோலெல்லாம் களைஞ்சிடுங்க. இந்த ஊறின பாதாம் பருப்பையும் அந்த வால்நட்ஸையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வெதுவெதுப்பான பாலில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை நல்லா கலந்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு 15 தாமரை விதைகள், அதையும் சேர்த்துக்கோங்க. வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் இதில் சேர்த்துக்கோங்க. தாமரை விதைகளை இந்த முறையில் நீங்கள் தயாரிக்கும் போது அது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவாக மாறுது. அடுத்ததாக உங்களுக்குள்ள வர கேள்வி, இதை எத்தனை நாள் சாப்பிடணும், எவ்வளோ நாள் சாப்பிட்டா இதனால எனக்கு பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும்? இதை நீங்க சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் காலை நேரத்துல வெறும் வயிற்றுல சாப்பிட்றது தான். இதை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும். ஒரு நாள் சாப்பிட்றது, ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இதை நீங்க எவ்வளவு கரெக்டா சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எளிதாகும். நீங்க நடக்கும் போதும் எந்திரிக்கும் போதும் உங்களுடைய கால்கள் இன்னும் நல்லா உறுதியா இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்த மாதிரியே உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ தேவைப்படும்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.